6 8வது நாளோ 8 10வது நாளோ நாளைக்கு திருமாவளவன் முதலமைச்சராகி விடப் போவதில்லை. என்ன எடப்பாடிக்கு போனா எத்தனை சீட்டு கொடுத்துருவாங்க? அவங்க சொல்லபடி வாதப்படி பார்ப்போம். அந்த சீட்டுகளில் அத்தனையிலும் 100% வெற்றி பெற்று விட முடியுமா? ஒருவேளை வெற்றி பெற்றாலும் அவர் என்ன ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாரா? 2.5 மாசம் நீங்க முதலமைச்சர், 2.5 மாசம் நான் முதலமைச்சர் அப்படின்னு பகிர்ந்து இருக்க தயாரா இருப்பாரா? ஆசை கூட்டி வெளியே வா, உனக்கு நான் 10 15 20 தரேன். அவ்வளவு. அதனுடைய நோக்கம் திமுக கூட்டணி பலமாக இருக்கக்கூடாது. திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவது பிஜேபியின் செயல் திட்டங்கள் உண்டு. ஏன்னா அவன் எல்லா மாநிலங்களிலும் விளையாட்டு பார்த்துட்டான், தமிழ்நாட்டில் விளையாட முடியல. தோழர்களே, தேர்தல் நெருங்கிவிட்டது. நம்முடைய கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றிக்கு முழு முதற் காரணம் சிறுத்தைகள் தான் என்று வரலாறு பதிவாக வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டால் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டால் தான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும். ஆகவே இன்றைக்கு திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். பிஜேபி காரன் பூரா கதறலாம். கவிழ கப்பல்ல போய் ஏறாரு இந்த அம்மாங்கிறான். அங்க வருவாங்க எதிர்பார்த்திருக்கிறான், பேசி பார்த்திருக்கிறான், முடியல. எடப்பாடி அவர்களுக்கு இடியே விழுந்திருக்கும். அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். இது தேமுதிக எடுத்த அரசியல் என்பதை விட அண்ணன் தளபதி அவர்களின் ராஜதந்திரன் என்பதை திமுக தலைவர், நம்முடைய கூட்டணியின் தலைவர், தமிழ்நாட்டு முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பரபரப்பை அல்ல, பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 5000 ரூபாய் கொடுப்பாங்க, யாரும் எதிர்பார்க்கல. அது முதல்ல விழுந்த விதி, அவங்க அடி வைத்து விழுந்த இடி. இது உச்சந்தலையிலேயே விழுந்திருக்கிற இடி. எல்லாம் நிலைகளுக்கு போனார்கள். இங்க ஒன்றும் அவர்களால் செய்ய முடியாது.